அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சித்தா ஸ்காலர் சேனல்ல நிறைய காமன் டவுட்ஸும் கூடவே ஏசிசிசி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸும் டிஎன்வாய்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்கள் கோச்சிங் சென்டர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சித்தா பற்றின அல்லது ஆயுஷ் சிஸ்டம் பற்றின நிறைய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை, எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம். முதல்ல ஒரு கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸை டெய்லி நைட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான டவுட்டு தான் நான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். சார், நான் ரவுண்ட் ஒன்க்கு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என் டீட்டெயில்ஸ் அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. யுவர் டீட்டெயில்ஸ் ஆர் இன்வேலிட் ஆர் யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு வருது சார். ஸோ ரவுண்ட் ஒன்னே அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு ப்ளீஸ் அப்படின்றாங்க. அதாவது இவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ அது வந்து அக்செப்டே ஆகலை. ஸோ எனக்கு இந்த மாதிரி இன்வேலிட்னு வருது சார், நாட் எலிஜிபிள்னு வருது சார், என்ன மாதிரி ரீசனாக இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து கேட்குறாங்க. ஏதாவது சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ வாண்ட் டு அட்டன் ரவுண்ட் 2, நான் ஆயுஷ் கோர்ஸை பிலீவ் பண்ணி தான் இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க. மேபி இந்த வீடியோவில் இந்த கமெண்ட்லேயே அவங்களோட மார்க் அண்ட் கேட்டகரி சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். R1 ஆல்ரெடி ஃபினிஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கமெண்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, ரவுண்ட் 1 என்னால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னாலே ஃப்ரம் ரவுண்ட் 1 இட் செல்ஃப் அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது தெளிவாக புரியுது. சரி, இப்போ இன்னொரு ஆப்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் ரெகுலராக எந்த சிஸ்டமில் இதை வந்து ஆப்ரேட் பண்ணீங்களோ ஃபஸ்ட்டு அந்த சிஸ்டத்தில் உள்ள ஜென்ரலாக ஒரு கேட்சி, அப்புறம் ப்ரௌசிங், அந்த டிஸ்க் கிளீனப்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதிலலாம் போயிட்டு கம்ப்ளீட் கேட்சிங் இன் ஹிஸ்ட்ரீஸை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணுங்கள். ரெண்டாவது, என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரை மாற்றிட்டு வேறு ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். அல்லது திரும்பவும் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பவும் ரீஇன்ஸ்டால் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது. மூணாவது, இன்கேஸ் அப்பயும் சரி வரல அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ACCC உங்களோட நீட்டுக்கு கொடுத்த இமெயில் ஐடி தான் இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நியூவான ஒரு இமெயில் ஐடி கொடுத்து புது அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அந்த இமெயில் ஐடி மூலிமா மேபி நீங்கள் திரும்பவும் ட்ரை பண்ணலாம். அப்புறம் கூடவே ஒரு முறையும் உங்களோட அந்த நீட் டேட்டா இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு விஷயத்தை என்ட்ரி பண்ணும்போது ஒவ்வொன்றும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணுங்கள். கூட உங்களோட பிரதரோ சிஸ்டரோ யாரோ ஒருத்தங்களை உட்கார வச்சுட்டு அவங்க ஒரு முறை ரீட் பண்ண நீங்களும் ரீசெக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டபுள் வெரிஃபை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த ரவுண்ட் 2ல் உங்களுக்கு வரல அப்படின்னா ஃபஸ்ட் டேவே நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் டே மதியம் அல்லது ஈவினிங் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வரல அப்படின்னா வேறு ஏதாவது நியரஸ்ட் ப்ரௌசிங் சென்டர்ஸ் எதாவது இருந்தால் அங்கே போய் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதான் எல்லாருமே சொல்லியிருக்காங்களா, அட்மிட் கார்டு, அதாவது நீட்டோட கார்டில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோ அதை ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணு. ஏதாவது சின்ன ஒரு நம்பரோ அல்லது சம்டைம்ஸ் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கேருந்து அங்கே, இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட ஏதாவது நம்பரை டைப் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் ஒரு ஸ்பேஸ் வந்து கூட வந்திருக்கும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஆனால் கூட நிறைய சமயத்தில் வர்றதில்லை. ஸோ அதனால் தயவுசெய்து இதெல்லாம் தெளிவாக பார்த்து பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு கிடச்சிரும். ரவுண்ட் 2 கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை தெரிவித்துக்கொண்டு, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.